Welcome back to my Anglo Thamizhachi channel. இன்னைக்கு வந்து நம்மளோட சேனல்ல again ஒரு vlog ஒன்னு பார்க்க போறோம். சோ நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி நிறைய vlogs போட்டுருக்கோம், நிறைய மினி vlogs இருக்கு. ஸ்டைல் பத்தின நிறைய வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க யாராவது நம்ம சேனல்ல புதுசா உள்ள வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம கீழ போய் subscribe பண்ணிட்டு பக்கத்துல bell icon இருக்கு. அதுல all click பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஃபர்தரா வரும். சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த vlog பாத்தீங்கன்னா Thursday எடுத்த vlog தான். சோ நம்மளோட டெய்லி ரொட்டீன்ல இந்த மாதிரி ஒரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா க்ளீன் பண்ற வர்க்லாம் எனக்கு இருக்கும். சோ அப்படியே உங்களோட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறதுனால இத அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிச்சிருக்கேன். சோ நம்மளோட சேனல்ல நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் வெல்கம் சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்றதுக்கு. இன்னும் நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டு உங்க கூட சேர்ந்து நான் வந்து என்னோட லைஃப் ஸ்டைல் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த vlog பாத்தீங்கன்னா 7 o'clock ல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். என்ன 7 o'clock வந்து இந்த காஃபி மக்கோட நின்னு பாத்தீங்களா, அது 7 o'clock குடிச்ச காஃபி மக் தான். சும்மா ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கலாமே அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரி கப்பல நின்னுட்டு இருந்தேன். இன்ட்ரோ மட்டும் தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் எந்த வீடியோவும் எடுக்கல. இதுக்கப்புறம் ஒரு 10:30க்கு மேல தான் இந்த வீடியோஸ்லாம் எடுக்கவே ஆரம்பிச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நல்ல சாம்பிராணி புகையோட ஆரம்பிச்சோம் அப்படின்னா தான் நமக்கு ஒரு நல்ல மைண்ட் செட் வரும்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சாம்பிராணிலாம் பருத்திட்டு கொஞ்சம் சாம்பிராணி ஏற்றுனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய சாம்பிராணி பாக்ஸ் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஓரமாக வந்து போட்டிருந்தேன். ஸோ நிறைய டைம் வந்து டஸ்ட்பின் த்ரோ பண்ணும்போது இங்கே இருக்கிறத வந்து மறந்துடுவேன். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உண்டியல் சேர்த்திட்டு இருக்கேன். ஸோ வீட்டில் வந்து அங்கங்கே வீட்டில் தேன் இருந்துச்சு. ஸோ தேன் கொஞ்சமாக போட்டுட்டு இப்போ வந்து நல்ல க்ரீம் கன்சிஸ்டன்சி வரதுக்காக இந்த முல்தானி மட்டி சும்மா லைட்டாக வந்து போட்டுக்கலாம். ரொம்பலாம் அதிக கன்சிஸ்டன்சி தேவை கிடையாது. கொஞ்சமாக போட்டுட்டு உங்ககிட்ட ரோஸ் வாட்டர் இருக்குது அப்படின்னா
சொல்லிட்டு வீடு கூட்டுறதுக்காக தான் லைட்லாம் ஆன் பண்ணிட்டு இருக்கேன். கூட்டிகிட்டே இருக்கும்போது பெட்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட் ஸ்ப்ரெட் கொஞ்சம் மாற்றாமல் இருந்துச்சு. அதையும் அப்படியே மாற்றிட்டு அப்படியே பில்லோ கவரும் மாற்றிட்டு நம்ம அப்படியே வந்து இந்த ரூமும் வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம ஃபுல் க்ளீன் பண்ண மாதிரியே இருக்கும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து பெட் ஸ்ப்ரெட் மாற்றிட்டு அப்படியே இந்த ஹாலும் கூட்டி விட்டுட்டு அப்புறம் ரூம்ஸ் எல்லாம் கூட்டி விட்டுட்டு இப்போ நான் துடைக்க தான் போகிறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருப்பீங்க, எங்கடா போட்டிருந்த பேண்ட் வந்து கழட்டிட்டு ஷார்ட்ஸ் போட்டிருக்கனேன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க இல்லைங்களா. ஸோ அந்த பேண்ட்லாம் போட்டுட்டு நம்மளால் வந்துட்டு இப்போது துடைக்கலாம் முடியாதனால ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறனால இந்த மாதிரி ஷார்ட்ஸ் போட்டுட்டு வேலை செய்யும் போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றனால இந்த மாதிரி ஷார்ட்ஸ் போட்டுட்டு துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். 1 hour later. என்ன வேணால் பண்ணிடலாங்க, ஆனால் இந்த யூடியூபராக இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா வீடியோவும் எடுத்துகிட்டு வீட்டில் க்ளீனிங் பண்ணிவிட்டு அதுவும் இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் போடுற என்ன மாதிரி வ்ளாகர்ஸ்லாம் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஏன்னா க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா நம்ம வந்து வீடியோ எடுக்கிறது அதுக்கு மேலவா இருக்கும். ஸோ ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும், வேறு வழி இல்லை. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கைமாற என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒன்றுமே பண்ண வேணாம், உங்களோட அன்பு பாசத்தை மட்டும் எனக்கு கொடுத்தா போதும். ஒரே ஒரு லைக், அப்புறம் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வேணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி என்னோடய லஞ்ச் மெனு இந்த சாம்பார் அண்ட் இந்த எக் ஆம்லேட் தான் வந்து போட்டுக்கிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா வேலை செஞ்சுட்டு சாப்பிடும்போது நல்லாவே இறங்கும், மற்ற நேரம்லாம் இறங்காது. நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 2 hours நல்லா தூங்கிட்டாங்க. ஒரு 4 o'clock தான் நான் வந்து எழுந்தனே. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப பேக் பெயினாக இருந்துச்சு. அதனால் வந்து கம்முன்னு போய் தூங்கிடலான்னு சொல்லிட்டு தூங்கி எந்திரிச்சு உடனே வந்து நல்லா பாத் பண்ணிவிட்டு இப்போ வந்து லைட்டாக உங்ககிட்ட ஒரு கிளிக் மாதிரியே காமிச்சிட்ருக்கேன். ஸோ ரொம்பவே ஃப்ரெஷ் ஆகிட்டேன் அதுக்கப்புறம். ஸோ அப்படியே வந்து நம்ம ஒரு செல்ஃப் கேர் ஒன்று பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு, செல்ஃப் கேர் இல்லை, செல்ஃப் மேக்கப் மாதிரி ஒன்று லைட்டாக டச்சப் கொடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு இந்த ஐப்ரோ மட்டும் நல்லா வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் வெளியே தலைக்காய வைக்கலாமேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். ஸோ நம்ம மார்னிங்கில் வந்து இந்த ஃபேஸ் பேக் போட்டிருந்தோம் இல்லைங்களா, இந்த டர்மரிக் அப்புறம் இந்த முல்தானி மட்டிலாம் போட்டிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஃபேஸ் பேக் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இந்த பிம்பிள்காக போட்டேன். அந்த பிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழுத்து இருந்துச்சு. ஈவினிங் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பிம்பிள் வலியே தெரியல உண்மையிலே. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த பேக் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் காய வைக்கலாமேன்னு சொல்லிட்டு வெளியே தான் வந்து காய வச்சிட்டு இருந்தேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி வந்து எண்டிங்க்கு வந்துடுச்சு. ஸோ நல்லா ஹேர்லாம் வந்து ட்ரை பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு காஃபி வச்சு தான் குடிக்க போகிறேன். ஏன்னா ஒரு 5 o'clock ஆகுது. கரெக்டாக இந்த ஃபுல் டே vlog உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ என்னோட டெய்லி ரொட்டீன் கண்டிப்பாக இப்படி இருக்காது. என்றைக்காவது ஒரு நாள் க்ளீன் பண்ணும்போது இப்படி தான் என் ரொட்டீன் போகும். ஸோ இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம நம்ம சேனலை விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.